அத்தியாயம் 5. 2 நாட்கள் சூறாவளி வீசி ஓய்ந்தது போல வீடு மிக அமைதியாக இருந்தது. விவரம் புரிந்த நாளில் இருந்து தான் தங்கியிருக்கும் ஒரு இடமாக மட்டுமே இந்த வீட்டை பார்க்கிறாள். வீடென்பது பல அழகான நினைவுகளையும் மனிதர்களிடையே அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்க வேண்டும். வெறும் கல்லையும் மண்ணையும் கொண்ட கட்டிடமாக மட்டுமே இருந்த இந்த வீட்டில் தனக்கென்று எந்த நினைவுகளும் இல்லை. அவளுக்கு இந்த வீடு கொடுத்ததெல்லாம் அவமானங்களும் ரணங்களும் மட்டுமே. செழியன் வந்ததிலிருந்து மாடிக்கு செல்வதும் நின்று போனது. தன்மேல் எந்த சாக்கை வைத்தாவது விழுந்து பிடுங்க தயாராக இருக்கும் அன்னைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று தோட்டத்திலேயே முடங்கி போனாள். அங்கிருக்கும் மரங்களையும் செடிகளையும் கேட்டால் அவை சொல்லும் அவளது சோகத்தை. தன் மனதில் இருப்பதை அவற்றிடம் மட்டுமே உணர்த்தி கொண்டிருக்கிறாள். அந்த தோட்டமும் இல்லை என்றால் அவள் என்றோ பைத்தியக்காரியாக சுற்றி இருந்திருப்பாள். காலை வேலைகளை முடித்து கொண்டு தோட்டத்தில் துணிகளை காயப்போட்டுவிட்டு திரும்பிய அவளின் பார்வையில் மாடி சமையல் அறையிலிருந்து தன்னையே பார்த்து கொண்டிருப்பவனை கண்டதும் முகம் ஒரு நிமிடம் இறுகி பின் பழைய நிலைக்கு திரும்பியது. அன்று ஏனோ மங்களம் மிக அமைதியாக இருந்தார். அவர் அப்படி இருப்பது மிக மிக அபூர்வம். அந்த நாட்களில் சத்யாவின் மனம் சற்று உற்சாகமாக காணப்படும். அன்றும் அவ்வாறே தன் நிலையை மறந்து முகம் இறுக்கம் தொலைத்து நிதானமாக சாப்பிட்டு நிம்மதியாக கிளம்பினாள். ஆஃபீஸ் சென்று வேலையில் மூழ்கியவளை பியூன் வந்து சொன்ன செய்தி அதிசயிக்க வைத்தது. அவளை யாரோ பார்க்க வந்திருப்பதாக கூறினார். அனைத்தும் இருந்தும் அனாதையாக இருப்பவளுக்கு ஆஃபீஸில் வந்து சந்திக்கும் அளவுக்கு யார் இருக்கிறார்கள் என்கிற யோசனையுடன் அவரின் பின்னே நடந்தாள். அங்கே சென்று தனக்காக காத்திருந்தவனை பார்த்ததும் முகம் கடுமையாக மாறியது. எதுவும் பேசாமல் அவன் முன்னே சென்று நின்றவள், யார் நீங்க, எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்றாள் எரிச்சலாக. சத்யா, நாம் இப்படி பேசிட முடியாது, வெளியில் போய் பேசலாமா? அவனை முறைத்தவள், யாருங்க நீங்கள், எங்கள் வீட்டில் குடியிருக்கீங்க, வீட்டு வாடகையை பற்றி பேசணும்னா அதை எங்கள் அம்மா கிட்ட தான் பேசணும், தயவு செஞ்சு கிளம்புறீங்களா என்றார் எரிச்சலாக. அவளை ஆழ்ந்து பார்த்தவன், அதை தவிர நம்ம 2 பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லையா சத்யா என்றவனை முறைத்து, இங்கே பாருங்க, ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க என்றாள் கோபமாக. நீண்ட மூச்சை இழுத்து விட்டவன், ஒருவனை அசிங்கப்படுத்தி அவன் வாழ்க்கையை வீணாக்கிய உன்கிட்டேருந்து வேற எதை எதிர்பார்க்க முடியும் என்றான் விஷம் தோய்ந்த வார்த்தைகளால். அந்த வார்த்தைகள் அவளது உடலை ஆட்டம் காண செய்ய உடலில் இருந்த சக்தியெல்லாம் வடிந்தது போல தோன்ற கண்கள் அதிர்ச்சியையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தியது. என்ன பார்க்குற, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் என்று நினைச்சு பேச வந்தம் பாரு என்று காய்ந்தான். அவன் பேசியதெல்லாம் காதில் சென்றடையாமல், உங்களுக்கு எப்படி என்று தயங்கினாள். அவளை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு, அதுதான் ஊருக்கே தெரிஞ்சிருக்கே, எனக்கு தெரிஞ்சதில் என்ன அதிசயம் என்றான். அதிர்ச்சியில் அமர்ந்த அவள் சட்டென்று சுதாரித்து கொண்டு, மாறனை உங்களுக்கு தெரியுமா என்றாள் கலங்கிய கண்களுடன். அவளை திரும்பி பார்த்து, இதை இங்கே பேசணுமா? போகிறவன் வரவெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். இல்லை, நான் போய் சொல்லிட்டு வரேன், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க என்றாள். என்று விட்டு அங்கிருந்து வெளியேறினான். 5 நிமிடங்கள் கழித்து அவள் வெளியே வர இருவரும் நடந்தே பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு சென்றார்கள். எதிரே அமர்ந்தவர்கள் சற்று நேரம் வரை பேசாமல் சூழலை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அவளுக்கோ அவனை மாறனுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட ஆவல். ஆனால் அதை கேட்டு அதன் பின்னே உள்ள கதைகளை எப்படி பேசுவது என்ற தயக்கத்துடன் அமர்ந்திருந்தாள். அவளாக பேசப்போவதில்லை என்பதை உணர்ந்தவன், உன்னை பற்றி செவி வழி செய்திகளை கேள்விப்பட்ட போது ஒரு பெண் இப்படி இருப்பாளா என்றுதான் நினைத்தேன். ஆனால் நேர பார்க்கும்போது நான் கேள்விப்பட்டதில் தவறில்லைன்னு தோணுது என்றான் தண்ணீரை அருந்தியபடியே. அவன் பேசியதற்கு மறுப்பேதும் சொல்லாமல் கைகளை பிசைந்தபடி, உங்களுக்கு மாறனை எப்படி தெரியும் என்றாள். அவளை கூர்ந்து பார்த்தவன், உனக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? அதை எப்படி செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவனை பற்றி பேசுகிற? அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அதுவரை இருந்த கலக்கமெல்லாம் மறைய, நீங்கள் இதைத்தான் பேச போகிறீங்கன்னா நான் கிளம்புறேன் என்றாள். அவளின் அந்த செயலில் சற்றே சுதாரித்து கொண்டவன், சரி உட்காரு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்றான் எரிச்சலாக. மாறனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் அவளை அமர வைத்தது.
அவன் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். லேசாக தொண்டையை செருமி அவளை நிதானத்திற்கு கொண்டு வந்தவன், மாறனுக்கும் உனக்கும் உள்ள உறவுக்கு பேர் என்ன என்றான். அதுதான் ஊர் உலகமே ஒரு பெயர் வச்சிருக்கே, அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கீங்க. நான் அதை கேட்கல, நீ சொல்லு. நான் மாறனை பற்றி பேசணும்னா உங்களுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு என்றது எனக்கு தெரியணும் என்றாள் அழுத்தமாக. அவன் என்னோட தம்பி, அவன் மூலம்தான் உன்னை பற்றி தெரிஞ்சது என்றான். சற்று நேரம் அங்கு அமைதி நிலவியது. அவர் எப்படி இருக்காரு, எதுவும் பிரச்சனை இல்லையே என்றாள் தவிப்புடன். அவளை கூர்ந்து பார்த்தவன், எப்படி நல்லா இருக்க முடியும், அவன் எவ்வளவு மென்மையானவன் தெரியுமா, அப்படிப்பட்டவனுக்கு நடந்த கொடுமை அவனை எப்படி நல்லா வச்சிருக்கும், அதற்கு காரணமானவன் நீ எப்போதும் போல நல்லா தான் இருக்க என்றான் கோபத்தோடு. மௌனமாக தலையை குனிந்து கொண்டவள், ஆமாம், என்னால் தான் அவனுக்கு இந்த நிலைமை, ஆனால் எனக்கு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல என்றவளின் கண்களிலிருந்து 2 துளி கண்ணீர் மேஜையில் விழுந்தது. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்போ தான் அவனை அதிலிருந்து வெளியில் கொண்டு வர முடியும். பட்டென்று நிமிர்ந்தவள், அதை கேட்காதீங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, மாறனை பார்க்க உதவி பண்ணுங்க என்றாள் அழுகையுடன் கூடிய குரலில். கடுமையான முகத்துடன், உன்னை அவன் அருகில் விடவே கூடாது, அவன் அண்ணன் கோபமாக இருக்கான், என்னால் அவன்கிட்ட பேச முடியாது என்றான். ப்ளீஸ் எப்படியாவது அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க என்று கை கூப்பினாள். நான் அவன்கிட்ட பேசணும்னா அன்னைக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியணும், அதை நீ சொன்னாதான் என்னால் பேச முடியும். சற்று நேரம் தலையை குனிந்து அமர்ந்திருந்தவள் கண்களை துடைத்து கொண்டு, அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், என்னால் எதையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று எழுந்து சென்று விட்டாள். அவள் அப்படி செய்வாள் என்று அறியாதவன் ஒரு நிமிடம் விக்கித்து அமர்ந்து விட்டான்.